ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். போன நிகழ்ச்சி யூத் ஸ்பெஷலாக நம்ம பார்த்தோம். குறிப்பாக அவங்களுக்கு ஒரு கேள்வி, யூத்ஸுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமான கேள்வி தான். ஆனால் அது இன்றைக்கி உள்ள இளைஞர்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதை நம்ம யூத் ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயற்கை திசு அதை குறித்து நம்ம பார்த்தோம். ஆனால் அதை கடைசியாக இன்னும் கொஞ்சம் காரியங்கள்லாம் இருந்தது. அதுக்குள்ளேயே அதை நேரமானதுனால முடிக்க வேண்டிய தரத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதோடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இன்றைக்கி தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கும் நம்மளோட பிரதர் ரூபன் வந்திருக்காங்க. குறிப்பாக நம்ம நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவருடையதான இந்த ப்ரோக்ராம் நம்ம சயின்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸாக இருக்கட்டும், எல்லா ப்ரோக்ராமே வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படின்னு சொல்லி அவருடையதான சேனல்லையும் வருது. அதுலேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அவர்கிட்ட நம்ம கேள்விகளை கேட்க போகிறோம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்ப்பது திருப்பியும். எபிசோட் ரொம்ப அருமையாக வேகமாக நல்லா இருந்தது, மோர் எஃபெக்டிவாக இருந்தது, இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது, ஸ்பிரிச்சுவலாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ இப்போ அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும். இந்த வாட்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஆமாம், நீங்கள் சொன்ன உடனே ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years கழிச்சு ஒரு சயின்ஸை பேசுகிறேன். எனக்கு ஒரு திரும்ப ஒரு ரிஃப்ரெஷ் பண்ண மாதிரி எனக்குமே இருந்தது. ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, நேச்சுரலாகவும் சரி. லாஸ்ட் எபிசோட் நம்ம எப்படி முடித்தோன்னா ஒரு கீ பாயிண்ட்டோட அதை முடித்தோம். இது வந்து லைஃப் அவங்க உருவாக்கலை, ஒரு லைவ்லி செல் எப்படி இருக்குமோ அது எப்படி இயங்குமோ அதில் ஓரளவுக்கு கொஞ்சம் விஷயங்களும் அவங்க பண்ணியிருக்காங்க. இதை நம்ம என்ன புரிஞ்சிக்கூடாது அப்படின்னா, மனுஷ அறிவாற்றல்னால ஒரு லைஃப்பை உருவாக்கிட்டாங்க, ஒரு உயிரை உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இதை புரிஞ்சிக்கூடாது. அது அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப தப்பாக போயிடும். அது ஒரு இடத்துல அப்படி புரிதலுக்கு போகுன்றதுக்காக தான் அந்த ப்ரோக்ராமே நம்ம பண்ணது. ஆமாம் இல்லையா? அதில் ஒரு குறிப்பாக ஒரு ஒன் ஆஃப் தி யூனிவர்சிட்டிஸ்லேருந்து ஒரு காமெண்ட்ரி சொன்னதை நான் இங்கே ரெஃபர் பண்ணுறேன். போன எபிசோட்லேயே சொன்னேன். இதில் வந்து லைஃப்பை உருவாக்கலை, லைஃப்பை உருவாக்குறதுக்கு ஜேர்னியே இப்போ மனித இனம் ஆரம்பிச்சிருக்கு. நான் அதில் அப்போது சொல்லலை. ஆக்சுவலாக அது முடியாதுன்றது தான் என்னுடைய, ஜீவனம் மரணம் கர்த்தர் கரத்தில் இருக்குன்னு இருக்குது. ஒரு லைஃப்பை மனுஷனால் உண்டாக்க முடியாது. இந்த லைஃப்பை நீட்டிக்கிறதுக்கு தேவையான மெடிக்கல் உபகரணங்களை எல்லாம் அதுவும் ஏங்கிறத நம்ம இந்த எபிசோட் முடிவில் பார்க்க போகிறோம். அதனால் லைஃப்பை ஜீவனை உண்டாக்க மனுஷனால் முடியவே முடியாது. இதை முடிக்கும்போது இந்த 2 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு, இந்த ஜீவன் சொல்கிறீங்க இல்லையா, அது சயின்டிஃபிக் பெர்ஸ்பெக்டிவ்னு இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் நடுவில் வந்தது. நீங்கள் போன வாட்டி ரெஃபர் பண்ணியிருந்தீங்க, ஆர்டிஃபிஷியல் பிளட்டு ஆல்மோஸ்ட் 72 hours வரைக்கும் அதை வச்சு வாழலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இஸ்ரேலில் வந்து அதை கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அது கண்டுபிடிச்சி சம் இயர்ஸ் ஆச்சு. அவங்க வந்து அதை என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட ஹிஸ்புல்லா வார் ஒன்று நடந்தது 2004 அப்புறம். ஏதோ ஒரு வாரில் வந்து அதை யூஸ் பண்ணாங்க. அவங்க ராணுவ வீரர்களுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு அதை 72 hours உயிரோடு கூட வைக்கிறது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உயிரை நாங்கள் பிடிச்சி வைக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. வெண்டிலேட்டர் எல்லாமே அதை தான் செய்யுது, உயிரை பிடிச்சி தான் வைக்கிது அவங்க சொல்கிற மாதிரி. ஆனால் அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம பிளட்டில் பார்த்தீங்கன்னா WBC ஆர்பிசின்னு சொல்லுவாங்க. WBCனா ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், ஆர்பிசினா ரெட் பிளட் கார்பசல்ஸ். WBC தான் நமக்குள்ளே இருக்கிற ராணுவ வீரர்கள் மாதிரி. அதாவது எல்லாத்தையும் எதிர்ப்பு தெரிவிக்கும். இப்போ ஜுரம்னு நம்ம சொல்கிறோம்ல, ஜுரம் ஏன் அப்படி சொல்கிறோன்னா, ஒரு கிருமி உள்ளே வந்த உடனே இது சொல்லுது, பாடியை சூடாக்கி சொல்லுது, விதவிதமாக சூடாக்கும். டைஃபாய்டுக்கு ஒரு மாதிரி சூடாக்கும், மலேரியாவுக்கு ஒரு மாதிரி சூடாக்கும், டெங்குக்கு ஒரு மாதிரி சூடாக்கும். அந்த சூடாக்குற விதத்தை விதைச்சி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் உள்ளுக்குள்ளே கிருமி வந்துச்சுன்னு. இந்த சூடாக்குற வேலையை WBC செய்யும். ஓகே. அதே மாதிரி ஆர்பிசின்னு ஒன்று இருக்குது. ஆர்பிசி தான் நம்முடைய கலரு. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் இருக்குல்ல, நீங்கள் நின்றுக்கிட்டு தானே இழுக்கிறீங்க, கால் வரைக்கும் போயிட்டு எப்படி திருப்பி ரிட்டர்ன் ஆகுது. நீங்கள் கீழே இருக்கிற தண்ணியை மோட்டருக்கு ஏற்றணுன்னா அதுக்கு கீழே ஒரு மோட்டர் போடுறீங்கல்ல, இத்தனை HP மோட்டர் தேவைப்படுது கீழே இருக்கிற தண்ணியை வந்து நீங்கள் மேலே கொண்டு போய் டேங்க்கில் போடுறதுக்கு, இல்லையா? அப்போ காலுக்கு போகிறதான ரத்தம் எப்படி திருப்பி தலை வரைக்கும் மேலே போகுது. நீங்கள் தலை வரைக்கும் அது போகாமல் இருந்தால் உடம்பு மரத்து போயிடும், இல்லையா? அப்போ அதை மரத்து போகாமல் ரத்தத்தை கடத்துது தலை வரைக்கும். ரிவர்ஸ் ப்ராசஸ் வேலை செய்யும் கீழேருந்து மேலே. அதை செய்கிறது தான் ஆர்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் படித்தது தான் ஆக்சுவலாக. WBC ஆர்பிசி மாதிரி நம்மளுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா O பாசிட்டிவ்னு ஒன்று இருக்குது பிளட்லேயே. O பாசிட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளது A பாசிட்டிவ் நிறைய அதெல்லாம் இப்போ தான் ஒரு 150 years முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. O பாசிட்டிவ் வந்து காமன் டோனரும்பாங்க. அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் யாருக்கு வேணால் அந்த O பாசிட்டிவை கொடுக்கலாம், செக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனிங் பண்ணிட்டு நீங்கள் கொடுத்துடலாம். அது இப்போ இவங்க கண்டுபிடிச்சது O பாசிட்டிவ் தான். ஆனால் இந்த மாதிரி A+, B+ நெகட்டிவ் அது மாதிரி இல்லை. இது ஒரு காமன் டோனரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் டெம்பரவரியாக ஒரு 72 hours தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் அவங்க வந்து பெருசாக பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொன்ன உடனே இந்த ஹார்ட் வந்து எப்படி மேலே பம்ப் மாதிரி கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, பிளட்டை சர்க்குலேட் பண்ணுது. நீங்கள் சொன்ன உடனே டக்குன்னு நான் எடுத்து பார்த்தேன். ஒரு மனுஷ வாழ்க்கையில் ஆல்மோஸ்ட் 300 கோடி பீட்ஸ் வந்து ஒரு ஹார்ட்டு துடிக்குது. ஒரு 80 வருஷம் ஒருத்தர் வாழ்கிறாரு அப்படின்னா 72 தடவை ஒரு நிமிஷத்துக்கு அடிக்குதுன்னு ஒரு ரஃபாக கால்குலேட் பண்ணால் அப்ராக்சிமேட்லி ஒரு 300 400 கோடி டைம்ஸ் பீட் பண்ணுது. யோசிச்சு பாருங்கள், என்னதான் நல்ல மோட்டராக இருக்குது, என்னதான் ஒரு நல்ல எக்யூப்மெண்ட்டாக இருக்குது, நல்ல பிராண்டாக இருக்குங்கிற பட்சத்தில்
ஒரு நாளைக்கு நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் 1/2 hour போடுவீங்க, 45 minutes போடுவீங்க. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் சர்வீஸ் பண்ணணும். இது எதுவுமே பண்ணாமல் 70-80 வருஷம் ஒரு ஹார்ட் ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன மெக்கானிசம் பாருங்க. எனக்கு இந்த பைபிளில் சொல்லுவார், ஆண்டவர் சொல்லுவார், கடவுள் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி, தேவன் இல்லை என்று மதிகேடன். எவ்வளோ பெரிய மெக்கானிசம் இல்லை, இதெல்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக வேலை செய்து பாருங்க ஒவ்வொருத்தருக்கும், ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அப்போ என்ன ஒரு அமேசிங்கான படைப்பு இல்லை. ஆமாம் சார். இப்போ இதெல்லாம் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போது லாஸ்ட் மந்த் ஜூன் மாதம் 5ஆம் தேதி பிபிசியில் ஒரு நியூஸ் வந்தது. அதாவது ஃபஸ்ட் எவர் ஏஐ என்டையராக க்ரியேட் பண்ண ஒரு வேக்சின் வந்திருக்கு. வைரஸை தடுப்பூசி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு. அது என்டையராகவே ஏஐ பண்ணியிருக்கு. அது இப்போ வந்து டெஸ்டிங்க்கு போய் மனுஷங்க மேலே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கு, அந்த ப்ராசஸில் இருக்குது. ஓகே. இப்போ இப்படிலாம் போகும்போது நம்ம ஒரு விஷயத்த இவங்க எதை நோக்கி போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மனுஷனுடைய சாவாமையை நோக்கி போக முடியுமா, அது முடியுமா முடியாதாங்கிறத பற்றி நம்ம பேசலை. அந்த லெவலுக்கு போகலாமா அப்படிங்கிறத நோக்கி போயிட்டுருக்காங்க. இது எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது வசனத்தின்படி அது எங்கே போய் முடிய போகுதுன்னு பைபிள் ஆண்டவர் நேரடியாக சொல்லியிருக்காரு. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்கிறேன். சாவாமை என்பது அகைன்ஸ்ட் டு பைபிள். அந்த சாவாமையை முதல்ல பேசின ஆள் யாருன்னா சாத்தான். நீங்கள் சாவதே இல்லை அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணது வந்து சாத்தான் தான். ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு கிரைஸ்ட் வந்து இப்போ இந்த சாவாமை பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன். கிரைஸ்ட் வந்த பிறகு என்ன பண்ணிட்டாருன்னா மரணத்தை ஜெயமாய் விழுங்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. மரணத்தை ஜெயமாய் விழுங்கிட்டார். அவர் எந்த மரணத்தை ஜெயமாய் விழுங்கினாருங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மரணத்துக்கு அதிபதி சாத்தானை பிடிச்சி நரகத்தில் போடுற வரைக்கும் மரணமானது பூமியில் இருக்கும். 1000 வருஷ அரசாட்சியிலும் இருக்குது. வசனம் தெளிவாக சொல்லுது, 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் எனப்படுவான்னு பைபிள் இருக்குது. மில்லியனியத்தில் 1000 years அவங்க சாகாமல் இருப்பாங்கன்னு பைபிள் சொல்லலை. அது 1000 வருஷம் எப்படி ஆதாம் எப்படி படைக்கும் போது இருந்தாங்களோ அது மாதிரி சாகாமலே தானே இருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு தெளிவாக வசனத்தில் இருக்குது. 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் எனப்படுவான் அப்படின்னு இருக்குது. மரணம் இருக்குது. மரணம் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்க சொன்னால், மரணம் யாருக்கு இல்லைன்னா மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர்களுக்கு மரணம் இல்லை. உயிர்த்து அவரோடு கூட அரசாண்டர்கள் அவர்களுக்கு மரணம் இல்லை. மாம்சம் இருக்கிற வரைக்கும் மரணம் இருக்கும். 1000 வருஷ அரசாட்சியிலையும் மரணம் இருக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. அது வரைக்குமே இப்போவும் நான் சாக மாட்டேன், நமக்கு மரணமே கிடையாது அப்படிங்கிறது சாட்டானிக் உபதேசம் அது. ஸோ மரணம் என்பது கர்த்தர் சரீரத்துக்கு நியமித்த ஒன்று. அது எப்போங்கிறது காலகட்டம் மாறும். இப்போது ஆதாம் காலத்தில் 930 ஆதாம், மெத்துசுலா 969, இவங்க எல்லாருமே 930 960 ஆனால் செத்தாங்க, மரித்தான் அப்படின்னு வசனத்தில் இருக்கும். இப்போது நியூ டெஸ்ட்மெண்ட் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போஸ்தலர்கள் மரித்தார்களா இல்லையா? மரித்தார்கள். ஆனால் ஜீவனோடு இருக்கிறாங்க, நம்ம விசுவாசிக்கிறோம். ஜீவன் உள்ள தேசத்தில் இருக்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்த எந்த பரிசுத்தவான் மரிக்கலை. என்னுடைய பார்வைக்கு நான் 2 எவாஞ்சலிஸ்ட்டை ரொம்ப பெருசாக நினைப்பேன். என்ன விஷயத்துக்கு எல்லாருக்கும் சொல்லணும். எனக்கு ஒன்று பில்லிகிராம் ஐயா, இன்னொன்று ரைனார்ட் பாங்கே, இல்லைங்களா? பில்லிகிராம் ஐயா மரிக்கலையா? டேவிட் லிவிங்ஸ்டன், இப்போ இவங்க மரிக்கலையா? எப்பேற்பட்ட பரிசுத்தவான்கள். அப்போது மரணம் என்பது என்ன? சரீரத்துக்கு மரணம் இருக்குது, உங்கள் ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. இந்த சாவாமை உபதேசம் எங்கே கொண்டு வந்துடுவாங்க, பிசாசு கொண்டு வந்துடுவாங்க. நீ சரீரத்தில் மரிப்பதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் வந்து புசிக்கும் நாளிலே சாவாயின்னு சொன்னது சரீர மரணத்தை பற்றி அல்ல. அதுவும் நடக்கும். அவர் சொன்னது ஆத்ம மரணம். ஆத்மா பாதாளத்துக்கு போயிடும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் இறங்கினாலும். ஸோ மரித்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு தான் போனாங்கன்னு இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே மரணம் இல்லைன்னு சொல்லி எதை சொல்ல வர்றாங்க, எதை விரும்புகிறாங்க அப்படின்னா, சரீரத்தில் மரணம் இல்லை, 200 வருஷம் உயிரோடு இருப்பேன். அது உலகத்தார் சொல்லட்டும். அவங்க எதை நம்பி சொல்கிறாங்கன்னா, அவங்க கடவுளை நம்பி சொல்லலை, அவங்களுடைய ஃபிசிக்கை நம்பி சொல்கிறாங்க. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் இன்னும் 100 வருஷம் இருப்பேன், 150 வருஷம் இருப்பேன். இன்னொருத்தருக்குலாம் இருக்குது, எதை நீங்கள் அறிக்கை பண்ணுறீங்களோ அதன்படி நான் வருவேன். ஸோ அதை அவங்க அறிக்கை பண்ணுறாங்க. நான் 300 வருஷம் இருப்பேன், 400 வருஷம் இருப்பேன். அது அவங்களுடைய நம்பிக்கைன்னு வச்சுக்கோங்க. பிப்ளிக்கலி புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் மரணம் இருக்குது, எல்லாருமே மரிச்சிருக்கிறாங்க. உங்கள் ஆத்மாவும் ஜீவனுள்ள தேசம் போதா மரண இருளின் பள்ளத்தாக்கில் இறங்குதான்னு. இந்த சாவாமை பேசினவங்களும் செத்துருக்குறாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்கள பிடிச்சிட்டு அலையிற கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களும் சொல்கிறாங்க. அதனால் மரணம் இல்லைங்கிற கான்செப்டை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஏன்னா பைபிளில் இல்லை, அதனால் நான் ஒத்துக்க மாட்டேன். அழகாக சொன்னீங்க. இந்த சயின்ஸை பற்றி பேசும்போது ஒரு டிவியேஷன் எடுத்து அழகாக ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ஸ்ட்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு வசனம் சொல்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, வெளிப்படுத்தல் 9:6 அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள்,
சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். இந்த நிலைமைக்கு தான் இது இப்போ எடுத்துட்டு போகுதோ, இப்போ இல்லை என்னைக்கோ ஒரு நாள் இங்கே போய் நிற்குமோ. இது ஆரம்பத்திலிருந்து பிசாசுடையதான கான்செப்ட் என்னென்னா, நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம ஆண்டு நமக்கு உணர்த்தி இருக்கிறார். என்னென்னா, காட் ஒன்று சொன்னாருன்னா அதுக்கு அகைன்ஸ்டாக செய்கிறது தான் பிசாசுடைய வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், மனுஷனுக்கு மகிமையின் சரீரத்தோட ஆடை இல்லாமல் படைச்சார். ஆனால் அவன் மகிமையின் சரீரத்தில் இருந்தால் நிர்வாணம்னு ஒன்று கிடையவே கிடையாது. நிர்வாணம்னா என்ன? இப்போ உங்களுக்கு நிர்வாணம்னா என்னன்னு தெரியும். ஆதாமுக்கு நிர்வாணம்னா என்ன இல்லையா? அது அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே, அப்படி ஒரு விஷயமே இல்லையே. அப்போ அதனால தான் கிரைஸ்ட் ஒரு கேள்வி கேட்பாரு, உனக்கு நிர்வாணம் என்று அறிவித்தவன் யார்? ஏன்னா அப்படி ஒரு டாக்டரினே இல்லையே. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் அப்படி இருந்தால் நீ பார்த்துட்டு நிர்வாணம்னா நியாயம். அப்படி ஒன்று இல்லவே இல்லை. உனக்கு அறிவித்தவன் யார் அப்படின்னு கேட்பார். சரி, இப்போ காடி ட்ரெஸ்ஸு போட ஆசைப்பட்றான்னு தெரிஞ்சிருச்சு, நிர்வாணம்னு ஒன்று சொல்கிறான். சரி, ட்ரெஸ்ஸை போட்டு மூடு, அவனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு. இப்போ சாத்தான் என்ன சொல்கிறான்? ட்ரெஸ்ஸை கழட்டுங்கிறான். இப்போ ட்ரெஸ்ஸை கழட்டுறது தான் ஃபேஷன். எவ்வளோக்கு எவ்வளோ ஆடை குறைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஃபேஷன். காடு ஒன்று செஞ்சால் அதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறதா பிசாசுடைய வேலை. இதுக்கு இதை சொல்கிறேன்னா, மரணம் இல்லைன்னு காடு சொன்ன காலத்தில் மரணம் அடைய வச்சான். இப்போ மரணம் இருக்குன்னு காடு சொன்னபோது உனக்கு மரணம் இல்லைன்னு சொல்ல வச்சு, மரணிக்க மாட்டேன்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதில் மெடிக்கலி என்ன செய்யணுங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆமாம், இது ஏன் இங்கே போய் நிற்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, எல்லா சயின்ஸுமே நீங்கள் இப்போ இந்த எஸ்பெஷலி மாடர்ன் சயின்ஸ்னு நம்ம சொல்கிறோம், சயின்ஸு டெக்னாலஜி இதெல்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் எப்படி ஒரு மனுஷனை பார்க்கும், இல்லாட்டி ஒரு உயிரினத்தை பார்க்கும் அப்படின்னா, காம்பினேஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ். அதனால தான் பல எவல்யூஷன் தியரி எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, பிரைமாடியல் சூப்லேருந்து உயிரினம் உருவாச்சு, சிங்கிள் செல் பாக்டீரியா வந்துச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடி மனுஷ காம்ப்ளெக்ஸ் இனம் வந்துருச்சு அப்படிம்பாங்க. இவங்களுக்கு எப்படி பார்க்க தெரியும் அப்படின்னா, ஃபிசிக்கலாக பார்க்க தெரியும். ஸ்பிரிச்சுவலாக பார்க்க மாட்டாங்க, ஃபிசிக்கலாக பார்ப்பாங்க. ஃபிசிக்கலாக இவங்க ஒரு உயிரினத்தை எப்படி பார்ப்பாங்கன்னா, சதை இருக்குது, அதோட கெமிக்கல்ஸ் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து நம்மளை யோசிக்க வைக்குது, இயங்க வைக்குது அப்படின்னு ஏன் பார்க்குறாங்கிறது ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இந்த மெடிக்கல் இருக்கு இல்லையா, இந்த கெமிக்கல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறத வச்சு தான் மொத்த மெடிக்கேஷனுமே இருக்குது. அப்படி பார்த்தா தான் அவங்க ஏற்ற மருந்தை கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ஆனால் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க இந்த ஃபிசிக்கலுக்கு எல்லாம் பண்ண மனுஷங்க எப்படி படைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வசனம் சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, ஆதியாகமம் 1:27 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார், அவருடைய இமேஜில் படைக்கப்பட்டிருக்கோம். நம்மளுக்கு ஆவின்னு ஒன்று இருக்குது, ஆத்மான்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி இதுக்கு யோசிக்கவே தெரியாது. யோசிக்க மாட்டாங்க, இல்லை தெரியாது. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, கூகுளில் போய் டிஃபைன் லைஃப்னு போடுங்க. டிஃபைன் லைஃப், உயிர் என்றால் என்ன அப்படின்னு கூகுளில் இந்த நான் சொல்கிற கீவேர்டை போடுங்க, டிஃபைன் லைஃப் அப்படின்ட்டு. இப்போ நான் இந்த ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நான் போட்டு பார்த்தேன். இது முன்னாடி நான் பார்த்துருக்கேன், திரும்ப இப்போ பார்க்கணுமே, எப்படி மாற்றிருக்காங்களா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு பார்க்குறதுக்காக பார்த்தேன். நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இருந்ததை தான் இன்னும் சொல்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அவன் என்ன சொல்கிறான், டெஃபினேஷனை பாருங்கள் டிக்ஷனரியில். த குவாலிட்டி தட் பீப்புள், அனிமல்ஸ் ஆர் பிளான்ட்ஸ் ஹேவ் வென் தே ஆர் நாட் டெட். இது ஆக்சுவலி இந்த அர்த்தம் புரிஞ்சவங்க சிரிக்காமல் இருக்கவே முடியாது. கட்டாயமாக சிரிக்க தான் செய்யணும், வேறு வழியே இல்லை இதுக்கு. சரி, உயிரோடு இருப்பவைகளும், இதர் அது மனுஷனாக இருக்கலாம், இல்லாட்டி மிருகமாக இருக்கலாம், இல்லாட்டி பிளான்ஸாக இருக்கலாம், உயிரோடு இருக்கும்போதும் செத்தும் போதும் அதற்கு இருக்க வித்தியாசமே உயிர். அதுதான் விசுவாசம்னா என்னன்னு ஒருத்தரை கேட்டான். விசுவாசம்னாரு. ஏன்னா லேட் ஆயிடுச்சு. அதே கான்செப்ட் தான் இது. உயிரோட இருக்கவனுக்கும் செத்தவனுக்கும் இருக்க வித்தியாசம் தான் உயிர்ன்னு இவன் சொல்கிறான்னா, சயின்ஸுக்கு லைஃப்னா என்னண்டே யோசிக்க தெரியாது. அவர் சயின்டிஃபிக் வே ஆஃப் திங்கிங்கில் ஒரு மனுஷனுக்கு உயிரினத்தை கெமிக்கலும் காம்பினேஷன் ஆஃப் சதையும் மாம்சமும் ரத்தமும் தான் அவனுக்கு பார்க்க தெரியுமே ஒழிய, இல்லாட்டி காம்பினேஷன் ஆஃப் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் தான் அவனுக்கு பார்க்க தெரியுமே ஒழிய, அதுக்கு மேலே அவனுக்கு யோசிக்கவே தெரியாது. அதாவது தேவன் மனுஷனை மண்ணிலிருந்து உண்டாக்கினார். கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் அதில் இருக்குது. அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினார்னு இருக்கு. இவன் மண்ணில் உண்டாக்குனதை வட்டம் மட்டுமே வச்சுக்கிட்டு ஜீவ சுவாசத்தை ஊதினாருங்கிற கான்செப்டுக்கு இவனுக்கு முடியாது. ஏன்னா இவன் சயின்ஸில் அதுக்கு விளக்கம் இல்லைங்கிறீங்க நீங்கள். அது கிடையாது. அதனால தான் இந்த டெஃபினிஷன் நம்ம சொன்னோம். எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ இப்படியே சயின்ஸில் வளர என்ன ஆகும்னா, இந்த ஆத்மாவை பற்றியும் ஆவியை பற்றியும் உனக்கு யோசிக்கவே தெரியாமல் போயிடும். ஓகே. அப்போ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒன்று வரும். இவங்க என்ன தான் இப்போ சைக்காலஜிலையோ சைக்கியாட்ரிலையோ உன்னதமான நிலைமைக்கு தான் இவங்க வந்திருக்காங்க, அதில் மாற்று கருத்தில். அது ஒரு மேஜர் டிசிப்ளினாக வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் சொன்னார், ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இப்போ எம்டி சைக்கியாட்ரி படித்தார். ஏன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது,
இப்போ தேவையான அளவுக்கு சைக்காட்ரிஸ்ட் இல்லை அப்படிங்கிறத சொன்னார். இதில் அந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது, அதுலேயும் நான் மாற்றுக்கிறதே இல்லைண்ணா, அது இல்லைன்ட்டு நான் சொல்ல. ஆனால் என்ன ஆகுனா, இந்த ஆவியும் ஆத்மாவையும் விட்டுட்டு மீதி எல்லாத்துக்கும் இவங்க ரீப்ளேஸ் பண்ண இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்னா இவங்க ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க ஃபியூச்சரில். ஓகே, ஈஸியாக பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் டிஷ்யூ வச்சே கிட்னியை டெவலப் பண்ணி அந்த ஆளுக்கு பர்சனலைஸ்டாக எது ஃபிட் ஆகுங்கிற அளவுக்கு இவங்க பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் டெக்னாலஜி ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரே ஆள் ஆண்டவர் தான். இவங்களால உயிரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ண முடியும். ஆனால் உயிரை இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் பிரச்சனை இப்போ. ஆமாம். அப்போ என்ன ஆகுனா, ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது எல்லாமே இருக்கும், இவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு வருவாங்க, நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, அப்போ எதுக்கு நான் உயிரோடு இருக்கணும்னு அடுத்த கொஸ்டின் ஒருத்தனுக்கு வரும். அதுதான் அந்த வசனம். அதாவது வெறுமைன்னு ஒன்று இருக்குது பிரதர். இது இவங்க நிறைய பேருக்கு அது புரியவே மாட்டேங்குது. நான் இன்றைக்கி நிறைய உலகத்தார்கிட்ட பார்க்குறேன், பெரிய பெரிய கோடீஸ்வரங்கிட்ட அதை பார்க்குறேன். அவங்களுக்கு எல்லாம் அனுபவித்த பிறகு ஒரு வெறுமை வருது. அந்த வெறுமையை ஒரு இடத்துல அவங்க அங்கலாய்க்கிறாங்க. எங்கே சொல்கிறோன்னு தெரியாமல் மேடையிலே சொல்லி நான் நினைக்கிறேன் கர்த்தர் சொல்ல வைக்கிறாரு. அவங்க ஒரு இடத்துல அவங்க சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவ்வளவும் இருக்குது, ஆனால் ஏதோ ஒன்று குறையுது. அந்த என்ன குறையுதுன்னு அவங்க தெரியல. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஒன்றை தேடி பல இடங்களுக்கு அலையிறாங்க. அவங்களுக்கு மெடிக்கலி ஒரு ப்ராப்ளம் வந்தால் அவங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு இமிடியேட்டாக கிட்னி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறாங்க, எல்லாமே பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு வெறுமை இருக்குது பாருங்களேன், அது ஆத்மாவும் ஆவியும் கொடுக்குற வெறுமை. ஆத்மாவில் ஒரு வெறுமை வருது, அது அவங்களுக்கு தெரியல இப்போ அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. சயின்ஸ் அதை செய்ய முடியாது, தெரியாது, சயின்ஸுக்கு தெரியாது. சயின்டிஃபிக்கல் வேர்ல்டுவை பொறுத்தளவுக்கு கண்ணுக்கு தெரிகிற ஃபிசிக்கல் ரியாலிட்டிஸ் எல்லாத்தையும் அது பண்ணிடும். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக அந்த ஆத்மாவுக்கு சாப்பாடு போட முடியுமான்னு கேட்டால் முடியாது. இதெல்லாம் நீங்கள் சொன்னால் அந்த வெறுமையில் நிப்பாட்டும். இப்போயே அது நிறைய பேருக்கு நடக்குது. டிப்ரெஷனால தான் அதிகப்படியான சாவு வரும் ஃபியூச்சரில் அப்படின்னு இப்போயே யூஎனில் இருக்க ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. WHO ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இதை விட்டுட்டு நம்ம மோர் அண்ட் மோர் மேத்தமெட்டிக்கலாகவும் மோர் அண்ட் மோர் சயின்டிஃபிக்காகவும் மோர் அண்ட் மோர் இந்த ஆவியும் ஆத்மாங்கிறதையுமே விட்டுட்டு மோர் அண்ட் மோர் இந்த ஃப்ளஷுக்கு மட்டும் நம்ம பார்க்க நான் ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன், ஃப்ளஷுக்கு பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒரு இடத்துல நிப்பாட்டும். இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இதெல்லாம் தேவையா நம்மளுக்கு, இதுக்கு நான் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற இன்றைக்கும் அந்த மாதிரி ஜனங்கள் நிறைய இருக்காங்க. இந்த எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக. ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடித்தா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேர்ல்டு ஃபேமஸான ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், இருதய மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் அவர், அதாவது ஹார்ட் சர்ஜரி பண்ணுறவர். அட் த ஏஜ் ஆஃப் 70 or 80 சூசைட் பண்ணிட்டார். அவர் எழுதி வச்சுருக்காரு, அளவுக்கு அதிகமான டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. ஒரு ஹார்ட்டை மாற்ற தெரிஞ்சவருக்கு ஹார்ட்டில் இருக்கிற டிப்ரெஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியவே இல்லை. பார்ட்டாக பார்க்க முடிஞ்சிச்சு, ஆனால் அது உள்ளே இருக்கக்கூடிய ஃபீல் அவருக்கு தெரில, லைஃப் அவருக்கு தெரில. நான் சொல்கிறது எல்லாமே இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம், எவிடன்சஸ் இருக்குது. வேர்ல்டு பெஸ்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், தமிழ்நாட்டை சார்ந்தவர். தமிழ்நாட்டில் தான் சூசைட் பண்ணி சேர்த்தார். நீங்கள் மேபி சவுத் இந்தியா, பெங்களூர் சம்வேர், சவுத் இந்தியாவுக்குள்ளே. ஸோ நீங்கள் அவர் எடுத்து பாருங்கள், ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, இவங்க எல்லாருக்குமே இந்த சயின்ஸ் எங்கே கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்னா, சரீரத்துக்கான எல்லா தேவைகளையும் சந்திச்சிடுது. ஸோ அதுதான் வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்கு சொல்லுது. அதல்ல வாழ்க்கை. ஆவி ஆத்மான்னு உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்கு, அதுதான் உயிர், அதுதான் லைஃப், அதுதான் ஒரு இடத்துக்கு போக போகுது. இவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, கை இல்லாமல் நீ வாழலாம், வேணா இன்னொரு கை உனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன், கால் இல்லாமல் வாழலாம், இன்னொன்று ரெடி கொடுக்குறேன். கவலைங்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த கவலையை எடுக்கிறதுக்கு தான் பிசாசு என்னென்னவோ கொடுத்து பார்க்குறான், என்டர்டெயின்மெண்ட் அது இதுன்னு. கடைசி வேலையை அவங்களுக்கு என்னதான் இருக்குது, நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து ரீல்ஸ் பாருங்கள், ஒரு போர் அடிக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிரும். போர் அடித்தா கூட பரவாயில்ல. சமீபத்தில் ஒரு காலகட்டம் தொடர்ந்து 1 hour டெய்லி ஒருத்தர் ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கிறான், அவன் பிரெயின் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறார். ஸோ இது எல்லாமே என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, காடு பக்கம் போகாமல், அந்த ஆவி ஆத்மாக்குரிய தேவைகளை தேடாமல், சரீரத்துக்கு என்னென்னமோ கொடுத்து பண்ணணுமோ, பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். தனக்கு கொஞ்ச காலமே உண்டு என்று ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இப்போ செஞ்சுட்டு இருக்கான். ஸோ இதுதான் ரைட் டைம் நம்ம அதை விட்டு வெளியே வரத்துக்கு. ஒரு விஷயம் எப்போவுமே அதிகமாகுதுன்னா நம்ம அதை விட்டு வெளியே வரணும்னு அர்த்தம். அதோடு சேர்ந்துடக்கூடாது. சேர்ந்தோம்னா எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். ஒரு விஷயம் ஒன்று ரொம்ப மோசமாக போகுதுன்னா நம்ம கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கிடணும், அதான் நல்லதும் கூட. ஸோ இந்த ப்ரோக்ராம் மோர் ஸ்பிரிச்சுவல் வித் லிட்டில் பிட் சயின்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி போன ப்ரோக்ராமையும் சேர்த்து பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு இதோடைய கண்டினியூஷன் கிடைக்கும். பிரதருடையதான, நான் எப்பவும் சொல்கிறது தான், பிரதருடையதான வாய்ஸ் ஆஃப் பைபிள் சேனல்லையும் பாருங்கள், YTV HLM ரெண்டுலேயும் இந்த ப்ரோக்ராம் வருது, அதையும் பாருங்கள்.
கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இன்னும் ஒரு விஷயம், உங்களுடைய கேள்விகளை இந்த வலைத்தளத்துக்கும் இந்த இமெயில் ஐடிக்கும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.